Good morning, students. This is Jayanti Miss from Social Department. Today, we are going to see about History Unit 1, Outbreak of World War I and its Aftermath Lesson 1.2. Rivalry of Great Powers, Europe. In the 19th century, European powers had colonized many other countries. By 1880, most of the Asian countries had been colonized. Only Africa was left. The occupation, division, and colonization of Africa took place from 1881 to 1914. After 1870, England, France, Belgium, Italy, and Germany joined in the scramble for colonies. ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் ஒனில் நம்ம 1.2 பார்க்க போகிறோம். ரிவல்ட்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ் அப்படின்னா வல்லரசுகளின் போட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஐரோப்பா சரியா. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய சக்திகளின் உலகின் ஏனைய பெரிய சிறிய நாடுகளை காலனியப்படுத்தி தங்களோட நலனுக்காக அவற்றை சுரண்ட ஆரம்பிச்சிச்சு. 1880 அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் பார்த்திங்கன்னா காலனி ஆயிடுச்சு. ஆப்பிரிக்கா மட்டும்தான் விடுபட்டிருந்துச்சு. 1881லேருந்து 1914 வரைக்கும் இந்த இடப்பட்ட ஆண்டுகளுக்கிடையே ஆப்பிரிக்காவும் கைப்பற்றப்பட்டு பிரிக்கப்பட்டு பல காலனிகளாக மாற்றப்பட்டுச்சு. 1870ஆம் ஆண்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி இது எல்லாமே பார்த்திங்கன்னா காலனி ஆதிக்க போட்டியில் கலந்து கொண்டுச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய யூரோப்போட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பேராகிராஃப், கிளாஷஸ் அமாங்ஸ்ட் கிரேட் பவர்ஸ். Despite the lead in industrial growth and the control of a vast empire, England was not satisfied. England was in competition with Germany and the United States, which were producing cheaper manufactured goods and thus capturing England's markets. National rivalry led to frequent clashes between these great powers in Asia and Africa and Europe. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வல்லரசுகளுக்கு இடையேயான மோதல்கள் எப்படி, கிளாஷஸ் அப்படின்னா மோதல்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தொழில் வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருந்தாலும் பறந்து விரிஞ்ச இந்த பேரரசை கட்டுப்படுத்தினாலும் இங்கிலாந்துக்கு ஒரு நிறைவே ஏற்படவே இல்லை. இங்கிலாந்து ஜெர்மனியோடையும் அமெரிக்காவோடையும் போட்டியிட வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அந்த நாடுகள் பார்த்திங்கன்னா விலை மலிவான பண்டங்களை உற்பத்தி செஞ்சு அதன் மூலம் இங்கிலாந்தின் சந்தையையும் கைப்பற்றி இருந்துச்சு. இந்த மாதிரி நாடுகளுக்கிடையேயான இப்போட்டி ஏசியாவிலேயும் சரி, ஆப்பிரிக்காவிலையும் சரி, ஐரோப்பாவிலும் சரி வல்லரசுகளுக்கிடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட காரணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஏஷியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். In Asia, Japan during this period, imitating Western nations had become their equal in many respects. Though the outlook of the rulers still remained feudal, Japan took to Western education and machinery. With a modern army and navy, Japan had emerged as an advanced industrialized power. In 1894, she forced a war on China. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War surprised the world. Despite the warning of the three great powers, Russia, Germany, and France, Japan annexed the Liaoning Peninsula with Port Arthur. By this action, Japan proved that it was the strongest nation of the East Asia. நெக்ஸ்ட் இந்த வரிசையில் நம்ம ஏஷியாவில் ஜப்பானோட எழுச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏஷியாவில் பார்த்திங்கன்னா ஜப்பானு மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறைகளில் அதுக்கு நிகராக மாறுச்சு. ஜப்பான் தொழில்துறையில் சிறந்த நாடாகவும் அதே சமயத்தில் ஒரு ஏகாதிபத்திய சக்தியாகவும் மாறுச்சு. ஆட்சியாளர்கள் நிலமானிய முறை அப்படிங்கிற அந்த சிந்தனைகளை வச்சுருந்தாலும் ஜப்பான் மேலை நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டுச்சு. நவீன இராணுவம், கப்பற்படை இது எல்லாத்தோடு சேர்ந்து தொழில்துறையில் முன்னேறிய நாடாக ஜப்பான் நல்லா ரைஸ் ஆகிட்டு வந்துச்சு. ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள்லையும் ஜப்பான் ஐரோப்பிய சக்திகளை அடிப்பிசகாத அப்படியே ஃபாலோ பண்ணுச்சு. 1894 ஜப்பான் சீனாவின் மீது வலுக்கட்டாயமாக ஒரு போரை
செஞ்சது. இது சீன ஜப்பானிய போர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த சீன ஜப்பானிய போரில் சீனாவை சிறிய நாடான ஜப்பான் தோற்கடிச்சிருச்சு. இப்படி இந்த குட்டி நாடான ஜப்பான் தோற்கடிச்சது பார்த்திங்கன்னா உலகையே வியக்க வச்சது. இந்த போர் ஜப்பான் பெற்ற வெற்றி ஜப்பானிய சக்திகளால் விரும்பப்படலை. தொடர்ந்து ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த வல்லரசுகளின் எச்சரிக்கையை மீறி ஜப்பான் லியோன்டங் தீபகற்பத்தை என்ன பண்ணுச்சுன்னா ஆர்த்தர் துறைமுகத்தோடு சேர்த்து இணைச்சிருச்சு. இந்த நடவடிக்கையின் மூலமாக கிழக்கு ஏஷியாவில் தானே வலிமை மிகுந்த அரசு அப்படின்னு ஜப்பானு ப்ரூவ் பண்ணுச்சு. Next paragraph. Japan, however, in view of the pressure mounted by European powers, soon gave up its claim over Port Arthur. Russia took advantage of this and sent a large army to Manchuria. Japan entered into an alliance with England in 1902 and demanded that Russia withdraw troops from Manchuria. Russia underestimated Japan. In 1904, the war began between the two countries. In this Russo-Japanese war, Japan defeated Russia and got back Port Arthur. After this war, Japan entered the circle of the great powers. ஐரோப்பிய அரசுகள் பார்த்திங்கன்னா கொடுத்த அதிகமான அழுத்தத்தின் காரணமாக ஜப்பான் ஆர்த்தர் துறைமுகத்தின் மீது தன்னோட கோரிக்கையை விட்டு கொடுத்துச்சு. இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரஷ்யா ஒரு பெரும் படையை மஞ்சூரியாவுக்குள்ள அனுப்புச்சு. 1902 பார்த்திங்கன்னா இங்கிலாந்துடன் உடன்பாடு ஒன்றை மேற்கொண்ட ஜப்பான் ரஷ்யா தனது படைகளை மஞ்சூரியாவிலேருந்து திரும்ப அழைத்து கொள்ள மாதிரி கேட்டுச்சு. ரஷ்யா ஜப்பானை குறைச்சி மதிப்பிட்டதால் ரெண்டு நாடுகளுக்கிடையே 1904 போர் தொடங்குச்சு. இந்த ரஷ்ய ஜப்பான் போரில் ரஷ்யாவை தோற்கடித்த ஜப்பான் அமெரிக்கா மேற்கொண்ட சமரச முயற்சியின் விளைவாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஆர்த்தர் துறைமுகத்தை மீண்டும் பெற்றது. இப்போருக்கு பின்னால் ஜப்பான் பார்த்திங்கன்னா வல்லரசுகளின் கவர்ச்சி மிகுந்த கூட்டணியில் நுழைந்தது. நெக்ஸ்ட் strong arm diplomacy of Japan. After 1905, Japan took control of Korean domestic and foreign policy. The assassination of a prominent Japanese diplomat provided the excuse in 1910 for Japan's annexation of Korea. The confusion in China following the downfall of the Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. Japan demanded the transfer of German rights in Shandong to Japan and the recognition of Japanese hold over Manchuria. This strong-arm diplomacy aroused the hostility of both China and the European powers. அதாவது ஜப்பானோட வலிய கரம் அண்ட் அதனுடைய அரசியல் விவேகம் எப்படின்னு பார்க்குறோம். 1905க்கு பின்னாடி வந்த ஆண்டுகளில் கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை ஜப்பான் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்துச்சு. ஒரு முக்கியமான ஜப்பானிய தூதரக அதிகாரி ஒரு கொரியரால் கொல்லப்பட்டதை காரணமாக கொண்டு 1910 கொரியாவை ஜப்பான் தன்னோட இணைச்சிக்கிச்சு. 1912 மஞ்சு அரச வம்சம் வீழ்ச்சியுற்றதை தொடர்ந்து சீனாவில் நிலவிய குழப்பம் மறுபடியும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை ஜப்பானுக்கு கொடுத்துச்சு. சீனாவில் ஷாண்டங் பகுதியின் மீது ஜெர்மனி கொண்டிருந்த உரிமைகள் தனக்கு மாற்றி வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான உரிமைகள் தனக்கு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான 2 ஜப்பானிய ஆலோசகர்களை சீன அரசாங்கம் பதவியில் அமர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்வச்சது. இந்த வலிய அரசியல் விவேகம் ஜப்பான் சீனாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் பகையை மூட்டிவிட்டுச்சு. ஆனால் ஜப்பானை எதிர்க்கும் நிலையில் யாருமே அந்த டைமில் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். In 1876, barely 10% of Africa was under European rule. By 1900, practically the whole of Africa was colonized. Britain, France, and Belgium had divided the continent between them, leaving areas for Germany and Italy. Britain, France, Russia, and Germany also established spheres of influence in China. Japan took over Korea and Taiwan.
France conquered Indochina. The US took the Philippines from Spain, and Britain and Russia agreed to partition Iran. நெக்ஸ்ட் நம்ம காலனிகள் அமைக்கப்படுதலும் அதில் வந்த போர்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1876 ஆப்பிரிக்காவின் 10% பகுதிகள் மட்டுமே ஐரோப்பாவின் ஆட்சியின் கீழே இருந்துச்சு. 1900 ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் காலனியாக ஆக்கப்பட்டிருந்துச்சு. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் இந்த நாடுகள்லாம் கண்டத்தை தங்களுக்குள்ளாரையே பகிர்ந்துக்குச்சு. ஒரு சில இடங்கள் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் விட்டுத்தரப்பட்டுச்சு. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி ஆகிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சீனாவில் தங்களுக்குன்னு செல்வாக்கு மண்டலங்களை, அதாவது ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா செல்வாக்கு மண்டலங்களை நிறுவுச்சு. ஜப்பான் கொரியாவையும் தைவானையும் தன்வசமாக வச்சுக்கிச்சு. இந்தோசீனாவும் பிரான்ஸ் கைப்பற்றி கொண்டுச்சு. ஸ்பெயினிடமிருந்து பிலிப்பைன்ஸை அமெரிக்கா வாங்கிக்கிச்சு. இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிச்சு. In last paragraph, the first European attempts to carve out colonies in Africa resulted in bloody battles. The French had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. The British lost the Zulus and to the Sudanese army. The Italian army suffered a devastating defeat at the hands of an Ethiopian army at Adowa. ஆப்பிரிக்காவில் காலனிகளை நிறுவ ஐரோப்பியர் மேற்கொண்ட இந்த தொடக்க கால முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு இரத்த களரியான போர்களில் முடிந்துச்சு. அதை தான் பிளட்டி பேட்டில்ஸ் அப்படிங்கிறாங்க. பிளட்டி பேட்டில்ஸ் அப்படின்னா ஒரு இரத்த களரியான போர் அப்படின்னு. ஆப்பிரிக்காவில் காலனிகளை நிறுவ ஐரோப்பியர் ட்ரை பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இரத்த களரியான போர்லேயே முடிந்துருச்சு. அல்ஜீரியாவையும் செனகலையும் கைப்பற்ற பிரான்ஸ் ஒரு பெரிய நீண்ட கடுமையான போரை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இங்கிலாந்து 1879 ஜூலுக்களாலும் 1884 ஜூடான் படைகளாலும் தோற்கடிக்கப்பட்டுச்சு. இத்தாலிய படை 1896 அடோவா போர்க்களத்தில் எத்தியோப்பிய படைகளிடம் பெருத்த சேதத்துடன் கூடிய தோல்வியை சந்திச்சிருந்தாலும் ஐரோப்பிய படைகளே லாஸ்ட்டாக வெற்றி பெற்றுச்சு. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 1.2ல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 1.3 பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.